ஓகே, நம்ம இன்னைக்கு தைராய்டு பற்றி பார்க்கலாம். தைராய்டு வந்து இப்போ இந்தியாவில் மோஸ்ட் காமன், இப்போ இல்லை ரொம்ப வருஷமாகவே மோஸ்ட் காமன் டிசீஸாக தான் இருக்குது. ஸ்டாட்ஸ் பற்றி 40 மில்லியன் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து தைராய்டு இருக்குது. தைராய்டுனா எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து தைராய்டு பேஷண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அது ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. அது என்ன ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி நமக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்கும், நம்மளே அதை வச்சு ஒரு கெஸ் பண்ணி நம்ம போய் பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்துக்கலாம். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. வெயிட் கெயின் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து வெயிட் போட்டுக்கிட்டே போவாங்க. கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கும். ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். கோல்டு இன்டாலரன்ஸ், அவங்களால குளிர் தாங்கிக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சர்டன் ரீசன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் சரியாக நடக்காது. அது நம்ம வந்து ஒவ்வொரு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். பிராடிகார்டியா, ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மல் பீப்புளை விட கம்பேர் பண்ணும்போது இதய துடிப்போட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஹேர்ஸ்லாம் ரொம்ப கோர்ஸாக இருக்கும். ஹார்ஷ்னஸ் வாய்ஸ், மெனரேஜியா, பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும் கேர்ள்ஸுக்கு. அப்புறம் டிப்ரெஷன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நிறையா கண்டிஷன்ஸ்க்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான். ஆனால் இதில் ஒரு கலெக்டிவாக இப்போ வெயிட் கெயினும் இருக்குது, கான்ஸ்டிபேஷனும் இருக்குது, அவங்களால குளிர் தாங்க முடியல அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை தைராய்டு இருக்குமோ அப்படின்ட்டு நம்மளே கெஸ் பண்ணி நம்ம போய் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி ஹைப்போதைராய்டிசம் வருது? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன். இதை பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லைன்னா சர்ஜரி மூலமா தைராய்டு கிளாண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து T3 T4 ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். அயோடின் டிஃபிஷியன்சி, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுல அயோடின் கண்டென்ட் கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். அயோடினுக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி T3 T4 ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அது வந்து இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ட்ரக் டாக்ஸிசிட்டி, பிட்யூட்டரி டிஸ்ஃபங்க்ஷன், ஹைப்போதலாமஸ் டிஸ்ஃபங்க்ஷன், இதெல்லாமே பிரெயின் சம்பந்தமான பிரச்சனை. இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. தைராய்டு பேஷண்ட்ல ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட் தான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் காமன் இந்தியாவில். ஹைப்போதைராய்டிசம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட் வந்து எப்படி சிம்டம்ஸ் இருக்கும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும், ரொம்ப ஸ்பீடாக. அவங்களுக்கு வந்து டயேரியா வந்து ரொம்ப காமனாக இருக்கும். நர்வஸ்னஸ், படபடப்பு, எல்லாமே ஸ்வெட்டிங், ரொம்ப வேர்க்கும். டாக்கிகார்டியா, அதிகமாக இதய துடிப்பு இருக்கும் நார்மலை விட. ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். சில்கி ஹேர் ரொம்ப சில்கி ஷைனிங் அப்படி இருக்கும். ட்ரிம்மர், ஹீட் இன்டாலரன்ஸ், அவங்களால ஹீட்டை வந்து தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் மோஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம். இதெல்லாம் ஒரு பேஷண்ட்க்கு இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு பர்சனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தைராய்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இதுக்கு என்னென்ன காசஸ் இருக்குது? தைராய்டிட்டிஸ், அப்புறம் ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரியில் வர டியூமர், கேன்சர் அங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த இது வரும். நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடில் அயோடின் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம், அளவு கலந்து அப்படின்னா அது ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். கிரேவ் டிசீஸ், இதெல்லாம் நம்ம என்னென்ட்டு பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் ஓவர் வியூ. ஹைப்போதைராய்டிசம்னா யார் யாருக்கு இருக்கலாம், ஹைப்போதைராய்டிசம் யார் யாருக்கு இருக்கலாம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புல என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் சப்போஸ் ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, லிவோதைராக்சின், லயோதைராக்சின்ட்டு. அதுதான் ஹைப்போதைராய்டிசம் வந்து இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ். இப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் பார்க்கலாம். ஆக்சுவலி இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சும்மா இப்போ எதுவுமே தெரியாது தைராய்டு பற்றி அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இது எப்படி நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்த வேல்யூக்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்த மாதிரி இந்த வேல்யூக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் ரேஞ்சு, இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசம், இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம், ஏதோ ஒரு தைராய்டு. இப்போ எதுவுமே தெரியாதவங்களுக்கு இதை வந்து நம்ம சும்மா பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, இல்லை இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளே வந்து அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம வந்து நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து நான் பக்கத்தில் ஒரு மாடல் ரிப்போர்ட் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸ்க்ரீனில். சீரம் TSHன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து 0.4 to 4.4 MIU per liter, மில்லி இன்டர்நேஷனல் யூனிட் per literன்னு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும்.
அவங்க வந்து இந்த அந்த ரிப்போர்ட்லேயே ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுனாலோ இல்லை கம்மியாக இருந்துச்சுனாலோ உங்களுக்கு ஏதோ ஒரு தைராய்டு, ஹைப்பர் தைராய்டோ ஹைப்போ தைராய்டோ, அது என்னென்னு டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து சீரம்ன்றது ஒன்று பிளட் சீரம், அவ்வளோதான். இதுதான் பெருசாக ஒன்று கண்டுக்க வேணாம். ஃப்ரீ T3, அதாவது FT3ன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டில். ஃப்ரீ T4 FT4. இந்த T3 T4 அப்படின்னா அதெல்லாம் தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ். அப்படின்னா என்ன நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். FT3 வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2 to 4.4 pg/ml. ஃப்ரீ T4 எவ்வளோ இருக்கணும்னா 0.8 to 1.8 nanogram/dl. அப்புறம் சீரம் டோட்டல், இது வந்து ஃப்ரீயா இருக்குது, இது டோட்டல். இது டோட்டல் இது என்ன கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சில T3 கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் டோட்டல் தான் கொடுத்துருப்பாங்க. இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 70 to 200. T4 வந்து 5 to 13 மைக்ரோகிராம், அது நானோகிராம். இப்போ வந்து நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இல்லை எதையாச்சும் ஒன்று எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா அவங்களே ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து இது இந்த நம்பருக்கு மேலே இருக்கா கம்மியாக இருக்கா, ஆக்சுவலி இதுக்குள்ளே இருக்கணும், மேலே இருந்தாலும் பிரச்சனை, கீழே இருந்தாலும் பிரச்சனை. இப்போ வந்து ஹைப்போ தைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு T3 T4 வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு TSH லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா கண்டிஷனுமே அப்படி இருக்குமா அப்படின்னா இல்லை, மாறும். அது வந்து பிரைமரி ஹைப்போ, செகண்டரி ஹைப்போ, டெர்சரி ஹைப்போ அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது வந்து பின்னாடி பார்க்கலாம். முதல்ல வந்து T3 T4 லெவல் இந்த நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு நார்மலாக இருக்கு, அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சரல் யூனிட் என்ன, தைராய்டு கிளாண்ட்லேருந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆகுது, அதோட ரா மெட்டீரியல் என்ன பாத்வேல ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன டைப்ஸ் ஆஃப் ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம், இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இது முடிச்சுட்டு அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட். வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட்? தைராய்டு ஃபாலிகல்ஸ். இந்த தைராய்டு ஃபாலிகல்ஸ் செல்ஸ்க்குள்ள தான் தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. தைராய்டு ஃபாலிகல்ஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்? T3 T4 கால்சிட்டோனின் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். T3 தான் ட்ரைஅயோடோதைரோனின், T4 டெட்ராஅயோடோதைரோனின். பின்னாடி நம்ம வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா தைரோசின். தைரோசின் இது வந்து ஒரு அமினோ ஆசிட் நம்ம உடம்புல. இந்த தைரோசின் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃபினைலலனைன்லேருந்து வரும். அந்த ஃபினைல் எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து வரும். அயோடின் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லேருந்து அயோடின் கிடைக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தைராய்டு ஃபாலிகல்ஸ் வந்து T3 T4 ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன பாத்வே? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? எடுத்தாலும் தைராய்டு ஃபாலிகல்ஸ் வந்து டைரெக்டாக அயோடின் உள்ளே போனோடனே ப்ரொடியூஸ் ஆகிடுமா அப்படின்னா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஹைப்போதலாமஸில். ஹைப்போதலாமஸில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன நியூக்ளியஸ்னா பாராவென்ட்ரிகுலர் நியூக்ளியஸ். ஹைப்போதலாமஸ்ல பாராவென்ட்ரிகுலர் நியூக்ளியஸ் இருக்கும். இங்கேருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். என்ன ஹார்மோன் அப்படின்னா TRH, தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன். ஹைப்போதலாமஸ்ல இருந்து தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது எங்க ஸ்ட்ரைட்டா போகும் அப்படின்னா பிட்யூட்டரி போகும். பிட்யூட்டரி கிளாண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த பிட்யூட்டரி ஆன்டீரியர் பிட்யூட்டரி. பிளட் வழியா தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகி அங்கேருந்து பிளட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. பிளட் வழியா பிட்யூட்டரி கிளாண்ட் வருது. இங்கே ஸ்டிமுலேட் பண்ணுது. என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா TSH ரிலீஸ் பண்ண வைக்குது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்.
அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகி எங்க வரும் அப்படின்னா தைராய்டு ஃபாலிகல்ஸ்க்கு வருது. தைராய்டு ஃபாலிகல்ஸ் எங்க இருக்கும்? தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லா குட்டி 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 தைராய்டு ஃபாலிகல்ஸ் தான் மேடு, அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தைராய்டு கிளாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். தைராய்டு கிளாண்ட் வந்து அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ் இருக்கும், அங்கேருந்து டீஸ்டிமுலேட்டரி பாத்வே மூலியமா T3 and T4 with the help of iodine and tyrosine மூலியமா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி T3 and T4 ஃபார்ம் ஆயிடும். T3 T4 ஃபார்ம் ஆகி இது அப்படி என்ன பண்ணணும்னா பிளட் ரிலீஸ் பண்ணிடும். இது பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிடும். இதுதான் பாத்வே. அப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசமோ இல்லை ஹைப்பர் தைராய்டிசமோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து T3 T4 லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம், அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசம். அப்போ வந்து தைராய்டு கிளாண்ட்ல மட்டும்தான் பிரச்சனை இருந்தால் தான் இப்படி வருமா அப்படின்னா இல்லை, இந்த பாத்திரத்தில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று கம்மியாகவோ கூடவோ ஆகலாம். இப்போ வந்து தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை இருந்து T3 T4 லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு தெரியும் T3 T4 கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போதைராய்டிசம். இப்போ தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை இருக்கு அதனால T3 T4 கம்மியாகுது அப்படின்னா அது வந்து பிரைமரி ஹைப்போதைராய்டிசம். இப்போ வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்லயே பிரச்சனை இருக்கு, அப்போ வந்து TSH நமக்கு ரிலீஸ் ஆகாது, இங்கேயே ரிலீஸ் ஆகலைன்னா இங்கேயும் கன்ஃபார்ம் கம்மியாயிடும். அப்போ இது என்னதுன்னா செகண்டரி ஹைப்போதைராய்டிசம். இப்போ வந்து நமக்கு ஹைப்போதலமஸ் தான் ஃபர்ஸ்ட், அங்கவே பிரச்சனை இருக்கு அப்படின்னா TRH ரிலீஸ் ஆகாது, இது ரிலீஸ் ஆகுதுன்னா TRH ப்ரொடியூஸ் ஆகாது, இது ரிலீஸ் ஆகாது, T3 T4 வெளில வராது. அப்போ வந்து இது வந்து டெர்ஷியரி ஹைப்போதைராய்டிசம். இதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம்க்கும் சப்போஸ் தைராய்டு கிளாண்ட்ல வந்து டியூமர் இருந்துச்சு அப்படின்னா பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசம். இல்லை பிட்யூட்டரி கிளாண்ட்ல டியூமர் கேன்சர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செகண்டரி ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதலாமஸ்ல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெர்ஷியரி ஹைப்பர் தைராய்டிசம். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம். வந்து தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு T3 T4, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நான் இனிமேல் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் அது ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்னென்ன ஆக்ஷன் பண்ணுவோம், நம்ம எதுக்கு நம்ம அது ரொம்ப நம்மளோட உடம்புக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதில் மேஜர் ஆக்ஷன் என்னன்னா BMR வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது பாடி மெட்டபாலிசம் ரேட். மெட்டபாலிசம் வந்து நம்ம உடம்புல நடக்கணும். மெட்டபாலிசம்னா என்ன? அனபாலிசம் கேட்டபாலிசம் எல்லாம் சேர்ந்தது மெட்டபாலிசம். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனையும் கம்பைனாக சொல்கிறது தான் மெட்டபாலிசம். ஈச் அண்ட் எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்வர்ஸ் இன் அவர் பாடி இஸ் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் மெட்டபாலிசம். BMR வந்து BMR ரேட் அதிகமாகிறதுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். இதனால என்ன ஒன்று ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு மெட்டபாலிசம் கண்டினியூஸாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஹீட் ப்ரொடக்ஷன் இப்போ வந்து ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து கோல்டு இன்டாலரன்ஸ்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். ஏன் அப்போ வந்து T3 T4 லெவல் வந்து அவங்களுக்கு கம்மியாக சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கு மெட்டபாலிசமே அதிகமாக இருக்காது, அதனால தான் அவங்க ரொம்ப லேசியாக இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக வெயிட் கெயின் ஆகும். அவங்களுக்கு மெட்டபாலிசம் ரேட்டே நடக்கல அப்படி BMR ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால குளிர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது, அப்போ வந்து குளிர் தாங்கிக்க முடியாது அவங்களால. வேற என்ன முக்கியம்னா ஆக்சிஜன் கன்சப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து எம்ப்ரியாலஜிக்கலாக ரொம்ப முக்கியம். சப்போஸ் கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கன்சப்ஷன் வந்து எம்ப்ரியாலஜிக்கலாக எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். embryologically important in brain development. கன்ஜெனிட்டலாக ஒரு குழந்தைக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் வந்து இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் வந்து நார்மல் குழந்தைங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐக்யூ லெவல் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ T3 T4 தான் நமக்கு இது தெரியும், தைராய்டு ஹார்மோன் தெரியும். இது வந்து மேலில் ஃபீமேலில் என்ன மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேலில் ஸ்பெர்மடோஜெனசிஸ்,
இதை ரெகுலேட் பண்ணுது. இது ஊஜெனசிஸ் இது ரெகுலேட் பண்ணுது. அப்போ வந்து ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப சிவியர் கேஸாக இருக்கிற மேல் பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லீட்ஸ் டு infertile in severe case. ஊஜெனசிஸ் அதனால தான் நம்ம வந்து மெனரேஜியான்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். It causes periods irregularity. இவ்வளவுதானா? அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கும். மசில்ஸ்ல என்ன பண்ணுது, ஒரு செல்ல என்ன பண்ணுது, ஒரு போன்ல என்ன பண்ணுது, ஒரு அடிப்போஸ் டிஷ்யூல என்ன பண்ணுது, ஹார்ட்ல என்ன பண்ணுது, ஹார்ட் ரேட் நம்ம அதிகமாகுது கம்மியாகுது, அப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டார்கெட் ஆக்ஷன் இருக்கு. அது வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்த்த அப்புறம் அது பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். வேற என்ன சொல்லலாம்? ஜிஐடி மொட்டிலிட்டியில இதோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். T3D4 ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் மொட்டிலிட்டி அதிகப்படுத்துது. ஜிஐடி ட்ராக்ட் தெரியும்ல, நம்ம சாப்பிட்ற உணவுக்காயிலேருந்து வயிறு, இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே தான் ஜிஐடி ட்ராக்ட் வரும். அதோட மொட்டிலிட்டி அது வந்து இன்க்ரீஸ் படுத்துது. பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹைப்போதைராய்டிசம், இப்போ சப்போஸ் T3D4 வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்க்கு T3D4 கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜிஐடி மொட்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியா உள்ள இன்டெஸ்டைன் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எதுவுமே நடக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபீக்கல் மேட்டர் வந்து உள்ள ஸ்டோர் ஆகாமக்கு வெளில ரிலீஸ் ஆகாது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேட்டடாக ஃபீல் ஆவாங்க, ரொம்ப கான்ஸ்டிபேஷன் நடக்கும், மலச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம முதல்ல சிம்டம்ஸில் பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு T3D4 வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட், இன்க்ரீஸ் மொட்டிலிட்டி. நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மலாக கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்து ஃபீக்கல் மேட்டர் ரொம்ப ஸ்பீடாக வெளில போகும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டயேரியா இருக்கும். இந்த போனில் என்ன பண்ணும், ஹார்ட்டில் என்ன பண்ணும், அப்புறம் பிளட்ல ஒரு செல்லில் என்ன பண்ணும், வேற என்ன பண்ணும், அடிப்போஸ் டிஷ்யூ இதெல்லாம் என்னென்ன பண்ணுன்றது நம்ம எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்.